அஸ்மத் ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிருதம் 2வது ஆஸ்வாசத்தில் இன்றைய ஸ்லோகங்கள் 81, 82. நேத்தி வாழ்க்கையின் சாரம் பக்தி ஒன்று தான் அப்படின்னு அனுபவித்தவர். அதுவும் இந்த பரமசிவனுடைய அனுஸ்மரணம் எப்பவும் ஜபித்து கொண்டிருக்கும் ஹரிநாமம், ஸ்ரீராமநாம ஜபம், அது ஒன்று தான். அதுதான் நம்முடைய சம்சாரம் என்ற வாழ்க்கை சுழலில் மாட்டின்றிருக்கிறதுக்கு சாரமான அம்சம். அதை விட்டு வெளியில் வரத்துக்கு அது கண்ணனின் பாத கமலங்களை சேவித்திருப்பது தான் அது. அவனுடைய திருநாமத்தை ஜபிப்பது தான் அதுன்னு போன ஸ்லோகங்களில் அனுபவித்தவர். இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதை மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம் கண் முன்னே கொண்டு வரார் ஸ்ரீ லீலாசுகர். 81வது ஸ்லோகம். கஸ்த்வம் பாலபலானுஜ கிமிஹதே மன்மந்திரா சங்கயா யுக்தம் தன்னவநீத பாத்ரவிவரே ஹஸ்தம் கிமர்த்தம் யசே மாதः கஞ்சன வத்சகம் மிருகயிதும் மாகா விஷாதம் க்ஷணாத் இத்யேவம் வரவல்லவி பிரதிவச்சः கிருஷ்ணஸ்ய புஷ்ணாதுனः கஸ்த்வம் பாலபலானுஜ கிமிஹதே மன்மந்திரா சங்கயா. அதாவது இதை நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். இந்த ஸ்லோகத்தை கண்ணன் தினந்தோறும் விடாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்சியரோட வீட்டில் பூந்து அவளுக்கு தெரியாமல் வெண்ணெய் திருடி வந்தான். டெய்லி பண்ணுவான். ஒரு நாள் ஒரு செல்வந்தரான ஒரு ஆட்சி, கோபிக்கை, கொஞ்சம் பணக்காரி அவனை கையும் களவுமாக பார்த்துட்டான். உடனே அவனை கேள்வி மேலே கேட்டு அவனை பிடிக்கணும்னு பார்த்தா அவனும் சாமர்த்தியமாக பதில் சொல்லி தப்பிக்கிறான். அவளுடைய கான்வர்சேஷன் தான் இந்த ஸ்லோகம். கஸ்துவம் பால, கஹா அப்படின்னா யார், துவம் நீ, பால குழந்தை, டே பையா நீ யார், கஸ்துவம் பால. அதுக்கு அவன் சொல்கிறான் பலானுஜஹா, நான் பலராமுடைய தம்பி அப்படிங்கிறான். கண்ணன் சொன்னால் கண்டுபிடிச்சிடுவான், அந்த திருட்டு பையன் தானே அப்படின்வா. அதனால் பலராமனுடைய தம்பி. பலராமன் ரொம்ப சமத்துன்னு பேர் வாங்கியிருக்கான். அவனோட தம்பி அப்படின்னு பலராமனுடைய தம்பி. இக தே கிம், சரி அது கிடக்கட்டும், பலராமன் தம்பியாக இருக்கட்டும். உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு என்ன வேண்டும்? இக இங்கே, தே உனக்கு, கிம் என்ன வேண்டும்? அதுக்கு மன்மந்திரா சங்கையா, மன் என்னுடைய, மந்திர ஆசங்கையா என்னுடைய வீடுன்னு நினச்சிட்டு வந்துட்டேன். இங்கே என்ன வேலைன்னு கேட்ட உடனே என் வீடுன்னு நினச்சிட்டு தப்பாக நுழைஞ்சிட்டேன் அப்படின்னா கண்ணன். என் வீடுன்னு தெரியாமல் நுழைஞ்சிட்டேன். ஓ யுக்தம் தத், இருக்கட்டும் சரி அப்படின்னா உடனே திரும்பி போக வேண்டியதானே. ஏன் வெண்ணெய் பானைக்குள்ளே கையை வச்சிருக்க? நவநீத்திர பாத்திர விவரே, வெண்ணெய் பாத்திரத்துக்குள்ளே, ஹஸ்தம் கையை, கிமர்த்தம் எதற்காக, ஞசேகே வைத்தாய், யுக்தம் தத் சரி, பட் நவநீத பாத்திர விவரே ஹஸ்தம் கிமர்த்தம் ஞசேகே, வெண்ணெய் பாத்திரத்துக்குள்ளே, நவநீத பாத்திரத்துக்குள்ளே ஹஸ்தம் கையை, கிமர்த்தம் எதற்காக வச்சா? போக வேண்டியதானே. ஓ அதுவா, அது ஏன்னா ஒன்றும் இல்லாமா, ஒன்றுமில்லை தாயே, மாதா அம்மா, கஞ்சன வத்சகம், ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று என்னோடது. நான் மாடு மேய்ச்சிட்டு வரேன்ல, கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு வரேன்ல, மிருகயுத்தம், அந்த கண்ணுக்குட்டியை தேடுவதற்காக கை வச்சேன். ஒரு கண்ணுக்குட்டி ஒன்றை தேடுறதுக்காக பானைக்குள்ளே கைவிட்டேன். என்னுடைய கண்ணுக்குட்டி ஒன்று காணோம், மீதியெல்லாம் வந்துவிட்டு ஒரு கண்ணுக்குட்டி தான் மிஸ்ஸிங். ஒருவேளை இங்கே இந்த பானைக்குள்ளே இருக்குமோன்னு எங்கள் வீடுன்னு நினச்சிட்டு எங்கள் வெண்ணெய் பானைக்குள்ளே கைவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு
இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய பதட்டப்படுறீங்க, டென்ஷன் ஆகிறீங்க? க்ஷணாத் நொடி பொழுதில் விஷாதம் வருத்தத்தை மாக்காக அடையாதீர்கள். ஒரு க்ஷண சமயத்தில் கொஞ்ச நாளில் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க? அவ்வளோதான். அப்படி சமாளித்து பேசின அந்த கண்ணனுடைய வார்த்தைகள் நம்மை ரட்சிக்கட்டும் என்கிறார் சுவாமி. ரொம்ப அழகான ஒரு அனுபவம் சுவாமி. கண்ணனுடைய லீலைகளை கேட்டாலே அவ்வளவு ஆனந்தம். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார், அன்பு ஒன்றால் தான் அவனை பெற முடியும், அன்பின் ஆழம்தான் அவனுக்கு பெருசு. சும்மா நானும் ஜபம் பண்ணுறேன், நானும் இதை படிக்கிறேன், நானும் அவனை கான்டம்ப்ளேட் பண்ணுறேன் அப்படின்னா அன்பு அன்பு பிரீத்தி 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 அதுதான். அதை இந்த ஸ்லோகத்தில் சொன்னார். கோபாலஜிர கர்தமே விஹரசே விப்ராத்வரே லஜ்ஜசே ப்ரூஷே கோகுலஹம் கிருதை ஹுங்கிருதை ஸ்துதிசதைஹி மௌனம் விதத்சே விதாம் தாஸ்யம் கோகுல பும்ச்சலீஷு குருஷே ஸ்வாம்யம் நதாந்தாத்மசு ஞாத்தம் கிருஷ்ணதவாங்கிரி பங்கஜயுகம் பிரேம்னாச்சலம் மஞ்சுளம் கோபாலச்சிரகர்த்தமே விஹரசே விப்ராத்வரே லஜ்ஜசே ப்ரூஷே கோகுல ஹுங்கிருதை ஸ்துதிசதைர்மௌனம் விதத்சே விதாம் தாஸ்யம் கோகுல பும்ச்சலீஷு குருஷே ஸ்வாம்யம் நதாந்தாத்மசு ஞாத்தம் கிருஷ்ணதவாங்கிரி பங்கஜயுகம் பிரேம்னாச்சலம் மஞ்சுளம். கிருஷ்ணா, உன்னுடைய போக்கு, உன்னுடைய பிஹேவியர், நீ பண்ணுறதே ரொம்ப வினோதமாக இருக்குது. லீலாசுக்கர் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறார், வேதியர்களின் யாகங்களுக்கு, வேதியர்கள் பண்ணுற யாகம் ஹோமம், அங்கே போகிறதுக்கு நீ கூச்சப்படுற. வேதியர்கள் ஒரு இடத்துல ஹோமம் பண்ணுறான்னா அங்கே போகிறதுக்கு கூச்சப்படுற, பயப்படுற. ஆனால் இடையர்களின் இல்லத்து முற்றங்களில் ஷேட்ஸில் விழுந்து விளையாடுற. கோபர்களின் வீட்டில் தண்ணியெல்லாம் கொட்டிருக்கு, ஷேராக இருக்குது, அங்கே போய் புரண்டு அவளோட விழுந்து விளையாடுற. கற்றறிந்த வித்வான்கள் நூற்றுக்கணக்கான ஸ்தோத்திரங்களால் உன்னை புகழ் பாடுகிறார்கள். அவர்கள்கிட்ட மௌனமாக இருக்க அர்ச்சாவதாரத்தில். ஆனால் இந்த பசு கண்ணு இதெல்லாம் அப்படின்னு குரல் கொடுக்கும்போது நீயும் அவ கூட சரிசமமாய் அது வாய்க்கிட்ட போய் பேசுகிற. ஐம்புலன்களை அடக்கிய யோகியர்களுக்கு நீ ஒரு சாமி, ஒரு கடவுளாக கூட காணப்படுவதில்லை. அவளும் கஷ்டப்படுறா தியானம் பண்ணி. ஆனால் சபல புத்தி படைத்த ஆயர்பாடி கோபிகைகளுக்கு நீ வேலைக்காரன் போல அவர்களுக்கு சேவை செய்கிறாய். உன்னுடைய சித்தத்தின் வினோதம்தான் என்ன? நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னா புரிஞ்சிட்டு எனக்கு. மெய் அன்பு இருக்கும் இடத்தில், காதல் இருக்கும் இடத்தில், அன்பு இருக்கும் இடத்தில், பிரீத்தி இருக்கும் இடத்தில் உன் திருவடி தாமரைகள் நாட்டம் கொண்டிருக்கும். பகட்டு ஆராதனைகள் இல்லை என்று புரிந்து கொண்டேன் என்கிறார் சுவாமி. அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.